போனீம்னா என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய சவுண்டை தான் நம்ம ஃபோனீம். அதாவது இந்த ஃபோனிக்ஸ்ல வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து இதுதான் போனீம். அதுக்கப்புறம் கிராஃபிம். கிராஃபிம்னா என்ன அர்த்தம்? சிம்பிள்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது இப்போ ஏ வந்து ஆன்னு சொல்றோம், டைரக்டா ஏ பி சி டி இப்படியே நீங்க படிக்கிறீங்க, படிக்கும்போது கிடையாது இல்லையா? படிக்கும்போது ஏபிசிடி நான் யூஸ் பண்ணி படிக்கிறோம், அதுக்கு சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி தானே படிக்கிறோம், கரெக்ட்டுங்களா? அப்போ அந்தந்த லெட்டர்ஸ்க்கு சவுண்ட் இருக்கு, ஆனா டைரக்டா நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அப்ப அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா சவுண்டுக்கு ஏத்த சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ஆங்கிற சவுண்ட் வரும்போது நீங்க இந்த சிம்பிள் எழுதணும், ப அப்படிங்கிற சவுண்ட் வரும்போது இந்த சிம்பிள் எழுதணும், க அப்படிங்கிற சவுண்டுக்கு இந்த சிம்பிள். அந்த மாதிரி சவுண்டுக்கு ஏத்த சிம்பிள்ஸ் எழுதுறோம் இல்லையா? சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் எழுதுவோம், அதை தான் கிராஃபீம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மட்டுமே எழுதிட்டு இதை ஏன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஓகேங்களா? ஏங்கிற சவுண்டுக்கு நமக்கு என்ன வரணும்? ஐயும் சேர்ந்து வரணும். ஏஐ சேரும் போதுதான் ஏய் அப்படின்னு வரும். உ அப்படிங்கிறது ஒரு சவுண்டு தான். ஆனா அந்த சவுண்டுக்கான சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்படி டபுள் ஓ சேர்ந்து வரும். ஓகேங்களா? சிங்கிள் ஓவை மட்டும் எழுதிட்டோம், சிங்கிள் ஓ எழுதிட்டு இதை ஊன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது என்னவா இருக்கும்னா அ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சிம்பிளுக்கும் என்ன இருக்கு? நமக்கு தனித்தனியா சவுண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? எப்போ நம்ம இந்த போனியமையும் கிராஃபியமையும் ஒன்னா சேர்க்கிறோமோ, சவுண்டோட சிம்பிள ஒன்னா கனெக்ட் பண்றோமோ, அந்த டைம்ல நமக்கு கிடைக்கிறது தான் லெட்டர்ஸ். ஏ அதாவது ஆங்கிற சவுண்டுக்கு இந்த சிம்பிள் நீங்க எழுதுனீங்கன்னா அப்ப இதை லெட்டர் ஏன்னு சொல்வீங்க. ப அப்படிங்கிற சவுண்டுக்கு இந்த சிம்பிள் எழுதும் போது பி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? லெட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சவுண்ட்ஸோட ஒர்க் ஆகும். ஈவன் இட்ஸ் அ டயக்ராஃப், ட்ரைகிராஃப் எப்படி வேணா இருக்கட்டுமே, அது சிங்கிளா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 2 லெட்டர் சேர்ந்தும் சரி, 3 லெட்டர் சேர்ந்தும் சரி, சேர்ந்து சேர்ந்து ஒர்க் ஆகக்கூடியதையுமே நம்ம லெட்டர் பேட்டர்ன்ல இன்க்ளூட் பண்ண முடியும். அதாவது இப்ப ஏஐ சொன்னேன் இல்லைங்களா? இது ஏஐ சேர்ந்தே நமக்கு கொடுக்கறது ஒரு சவுண்டு தான், கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம அதாவது நம்ம பார்த்து படிக்கணும் அப்படின்னா இதை ஒரு லெட்டரா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால இதை படிக்க முடியும். கரெக்டா? நீங்க இண்டிவிஜுவலா இதை மட்டும் பாத்தீங்கன்னா இது ஆன் இருக்கும், இதை மட்டும் பாத்தீங்கன்னா இ அப்படின்னு இருக்கும், தனித்தனி சவுண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் தானே. ஏ ஐங்கிற தனித்தனியான நீங்க சவுண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அது இண்டிவிஜுவல் லெட்டரா இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ ஏஐ சேர்ந்து ஒர்க் ஆகும்போது ஒரு சவுண்ட் தானே கொடுக்குது, இங்க ஏ தானே கொடுத்தது, ஆ ஈன்னு மறுப்பையும் கேட்டுச்சா இங்க? அப்படின்னா இல்ல, இல்லைங்களா? அதனாலதான் இது நம்ம சவுண்ட் பேட்டர்ன்ல ஒர்க் ஆகும்போது, ஓகேங்களா, சவுண்டையும் சிம்பிளையும் ஒன்னா கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு லெட்டரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இது மாதிரி ஒன்னா சேர்த்து பாக்குறப்போ ஒரு சவுண்ட் தான் நீங்க கொடுக்க முடியுமே தவிர தனித்தனியான சவுண்ட்ஸை கொடுக்க முடியாது. டோட்டலா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறது 26 லெட்டர்ஸ் தான். ஓகேங்களா? இப்ப இந்த 26 லெட்டர்ஸ்க்கு எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும்ல. எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கும்? இப்போ 26 லெட்டர்னா 26 சவுண்ட்ஸ் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் இன்டர்நேஷனல் போனிக்ஸ் சார்ட், நான் சொல்றது இன்டர்நேஷனல் போனிக்ஸ் சார்ட் படி தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? விச் இஸ் 44. அப்போ காமனா எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இங்கிலீஷ்ல நமக்கு 26 லெட்டர்ஸ் தானே மேம் இருக்கு, ஆல்பபெட்னா 26 லெட்டர் தானே சொல்றீங்க. அப்போ அந்த 26 லெட்டருக்கு நீங்க 26 சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்னா கிடையாது இல்லையா? ஏன்னா இப்ப என்ன சொன்னேன் நானு, ஏல இருந்து ஜி வரைக்கும் காமனா நம்ம பாக்குறோம்னு சொன்னேன், கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, டபுள் லெட்டர் இருக்க மாதிரி தானே கொடுத்துருக்கேன், ஏஐ இருக்க மாதிரி தானே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு 26 லெட்டர்ஸ் தாண்டின கான்செப்ட் தானே இது. இன்டர்நேஷனல் போனிக்ஸ் சார்ட் படி நமக்கு 44 சவுண்ட்ஸ் காமனா கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப எப்படி நமக்கு 44 சவுண்ட் வந்தது? ஒரு லெட்டரு 2 சவுண்டோ 3 சவுண்டோ வச்சிருந்தா அப்பதான் நமக்கு டபுள் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ
44 சவுண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். அதாவது ஃபோனீம் வந்து ஒரு 44 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதுக்கு 44 சவுண்டுன்னு நான் சொன்னதுனால இப்போ மறுபடியும் 44 சிம்பிள் தான் இங்கிலீஷ்ல இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்ப அதுக்கு சிம்பிள்னு பார்த்தோம்னா இப்போ ஃபோனீம் பத்தி சொல்லிட்டா 44 அப்படின்னு. இப்போ கிராஃபீம் பார்க்கணும் இல்லையா? ஃபோனீம்க்கு ஏத்த கிராஃபீம்ஸ் தானே நமக்கு இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா ஃபோனீமோட கிராஃபீம் அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி 200 பிளஸ்ல இருக்கு நமக்கு கிராஃபீம்ல. நார்மலா 44 கிராஃபிம்ஸ் கிடையாது. நார்மலா 44 நார்மல் சவுண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிராஃபிம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா வேர்ட்ஸையும் எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு சவுண்ட் தான் காமனே தவிர அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஏவை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த ஏவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு லெட்டர் இல்லையா? ஏ இஸ் a லெட்டர் அப்படின்றோம். அப்போ இதுக்கு என்ன சவுண்ட் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. அ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சவுண்ட் கொடுக்கலாம். செகண்ட் சவுண்ட் ஏ, அதாவது லாங் சவுண்ட். இது சிங்கிளா இருக்கும் போது இப்போ காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஏஐ சேர்ந்து ஏ அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி ஏ ஒய் சேர்ந்தும் ஏ தான் கொடுக்குது. ஓகேங்களா? இஏ இஏ சேர்ந்தும் ஏ தான் கொடுக்குது. ஓகேங்களா? இதே இல்ல இஏ சேர்ந்து ஈங்கிறது அது ஈயோட சவுண்ட்ல வரும். நாம இப்ப பாக்குறது ஏயோட சவுண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஏ பக்கத்துல ஏதோ ஒரு கான்சனன்ட் ஃபாலோ பண்ணி ஈ வந்தாலும் இந்த டைப்லயும் நமக்கு ஏ சவுண்ட் தான் வரும். இப்ப எத்தனை கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சவுண்ட் தானே, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஏ ஆ அப்படின்னா ஆப்பிள்னு எடுத்தா ஆ சவுண்ட் வந்துருச்சு, கரெக்டுங்களா? இப்போ ஏவே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏப்ரன் ஏ சவுண்ட் வரும். ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா எய்ம் ஏ சவுண்ட் வரும். ஏஒய் யூஸ் பண்ணோம்னா டே ஏ சவுண்ட் வரும். இஏ யூஸ் பண்ணோம்னா ஹெட் ஏ சவுண்ட் வரும். எட் எட் இப்படிதானே வருது. ஹெச் இஏடி தானே. இங்க ஹீடுன்னு நீங்க படிக்கலையே, கரெக்டுங்களா? கரெக்டா? ஹெட் தானே, ஹெட் தலை, ஹெட் தானே. அப்ப ஏ தானே சொல்றோம் இங்க. அப்ப இஏ என்ன பண்ணுச்சு? ஏ தான் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ நீங்க இந்த 44 சவுண்ட்ல ஒரு சவுண்ட் தானே இப்ப பாத்திருக்கீங்க. 44ல ஒரு சவுண்ட் தான் பாத்திருக்கீங்க. இங்க எவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? கரெக்டா? ஒரு சவுண்ட் தான், ஆனா எவ்வளவு சிம்பிள்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ 44 சவுண்டுக்குமே இந்த மாதிரி உங்களால லிஸ்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ப 200க்கு மேல உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் வருமா இல்ல 200க்கும் கம்மியா இருக்குமா? 200க்கும் மேல. ஏகே இவ்வளவு இருக்கும் பொழுது அப்போ அதே மாதிரி ஏ முடிச்சாச்சுன்னா இ இருக்கு, ஐ இருக்கு, ஓ இருக்கு, யூ இருக்கு. இது பேசிக்கா இருக்கக்கூடிய 5 வவல்கானது மட்டும்தான். இதை தாண்டி நமக்கு கான்சனன்ஸ் இருக்கு. கான்சனன்ட்லயுமே டயக்ராஃப் இருக்கு இல்லையா? 2 லெட்டர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம பிளென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி இப்ப இஏவே எடுத்துக்கிட்டீங்க. இஏ ஒண்ணு தானே அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இஏ ஈ தானே அப்படின்னு கேட்டீங்க, கரெக்டா? அப்ப இந்த ஈ என்ன பண்ணும்? மறுபடி ஈங்கிற சவுண்ட்லயே வரும். அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயும் ஈன்னு சொல்லுவோம், இஐயும் ஈன்னு சொல்லுவோம், சம்டைம்ஸ் இஐயுமே ஏ சவுண்ட்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து வேர்ட்ஸ்ல மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ காம்பினேஷன் பார்த்தா நமக்கு ஒண்ணு தானே இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற சவுண்ட் அந்த வேர்டை பொறுத்து தானே மாறுது, கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் இதுக்கான கிராஃபீம்ஸ் அப்படின்னு பார்த்தா 200 பிளஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். இங்க கொடுத்திருக்கிறது லெட்டர். லெட்டரை விட டபுள் கான்செப்ட்ல நமக்கு என்ன இருக்கும்? சவுண்ட் இருக்கும். சவுண்டை விட ட்ரிபிள் மடங்கு நமக்கு என்ன இருக்கும்? காம்பினேஷன்ஸ் இருக்கும், கிராஃபீம்ஸ் இருக்கும்.